வியாபாரம் மற்றும் கொள்முதல் பக்கத்தில் இன்று நம்ம பிஸ்தாஜியோ என்று அழைக்கப்படுகிற சால்டு பிஸ்தாவையும் கிரீன் பிஸ்தாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிஸ்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 நாடுகளில் விளையுங்க. ஒன்று ஈரான், 2வது கலிஃபோர்னியா, 3வது துருக்கி, 4வது ஆப்கானிஸ்தான். இந்த 4 நாடுகளில் விளையக்கூடிய பிஸ்தாவில் நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாக விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு 2 ஐட்டம்ஸ் தான். அது ஈரானு, கலிஃபோர்னியா இருந்தாங்க. அந்த 2ல் ரொம்ப பெஸ்ட்டுன்னா அது கலிஃபோர்னியாங்க. அப்படிப்பட்ட கலிஃபோர்னியா ஐட்டம்ஸ் தான் இப்போ 2மே நான் வச்சுருக்கேன். அதாவது இது கிரீன் பிஸ்தா ரோஸ்டட் பண்ணானது, இது சால்டு பிஸ்தா ரோஸ்டட் பண்ணினது. ஸோ 2மே பிஸ்தா தான். 2மே எப்படி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி எப்படி வியாபாரம் பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க நம்ம ரொம்ப பக்குவமாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்க இது 2ம். கலோரிகள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் புரதம் அதிகமாக இருக்குங்க. இதில் எடை இழப்புக்கு ரொம்ப உதவும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாவை ஊக்குவிக்கும். கொலஸ்ட்ரால் மற்றும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இரத்த தாளங்களில் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும். இரத்த சர்க்கரையை குறைக்க ரொம்ப ரொம்ப இது உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப மருத்துவ குணமோட நிறைஞ்ச ஒரு ஹெல்த் ஃபுட்டான ட்ரை இருக்க போகிறோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம இந்த சால்ட் பிஸ்தாவை பார்க்க போகிறோங்க. வாங்க இதுக்குள்ள முன்னேக்கு போவோம். இப்போ இந்த பாக்ஸில் உள்ளது க்ரீன் பிஸ்தாங்க. இது கிரீன் பிஸ்தா, பச்சை பிஸ்தான்னு சொல்லுவாங்க. இது நார்மலுங்க, ரோஸ்டட் கிடையாது, வெறும் பச்சை. அந்த ஓடை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே சேல் பண்ணுவாங்க. இது ரொம்ப 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 ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒன்றுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கலையோட ஷேஃபில் இருக்கும். அது கலர்ஸ் மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் ஷேஃப் வேர்க்கலையோட ஷேஃபில் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே உடச்சி இல்லை கீறி பார்க்குறப்போ பச்சையாக பால் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் ஒரிஜினல் பிஸ்தா இருக்கணும், அதாவது நல்ல பிஸ்தா இருக்கணும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஈரமாக இருந்தாலும் அது இதாகிடும். ஓப்பன் பண்ணுறப்பே இல்லை இப்படி கையில் அள்ளுறப்பே நமக்கு அந்த ஆர்கானிக்கான ஒரு ஸ்மெல் வரும். அது எல்லா பிஸ்தாவிலையும் வரக்கூடிய ஒரு ஸ்மெல் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்படி எடுக்கிறப்பே இதில் வண்டு தான் வரும். புழுவெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். அப்படி வண்டு வந்தால் இப்படி எடுக்கிறப்பே நமக்கு தெரிஞ்சிருங்க. இது நான் ஃபஸ்ட்டு சொன்னது எத்தனை கண்ட்ரியில் விளையும் அப்படிங்கிறத சொன்னேங்க. அதிலே இப்போ நான் எதை பற்றி சொல்கிறேன்னா, இதில் 3 ஐட்டமாக இருக்குங்க. இப்போ ஸ்மால் ஐட்டம், அது சின்ன சின்ன பெட்டி கடைகள், மளிகை கடைகளில் சேல் பண்ணக்கூடியது. இன்னொன்று மீடியம் சைஸில் இருக்கும். அதுக்கப்புறம் ஜம்போ சைஸில் இருக்குங்க. ஜம்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இதுகளுக்கெல்லாம் சேல் பண்ணுவாங்க. இது ஜம்போ சைஸ் தான். இதோடைய விலை மதிப்பு ரொம்ப அதிகங்க. இது மார்க்கெட் எப்படியும் 2700-800 கிட்ட இருக்கும் பெர் கேஜி. இதை நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஆர்கானிக்கான ஒரு ஸ்மெல் டேஸ்ட் வாயில் தெரியும். இப்படி ஒரு தரமான பிஸ்தாவை கொள்முதல் செஞ்சு நம்மளது வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து வியாபாரத்தை மேன்மேலும் வளர்ச்சி செய்வோம். மேலும் என்னுடைய வீடியோவுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.